எம்எஸ்டிசி வலைதளத்தை நீதிமன்றம் அனுமதிக்க என்ன காரணம்? இந்த நிலையில்தான் செட்டில்மெண்ட் மென்பொருள் விஷயத்திலிருந்து அரசின் கவனத்தை திசை திருப்ப நியோமேக்ஸ் நிறுவன வழக்கறிஞரானவர் கடந்த 5/1/2026 அன்று திரு கமலக்கண்ணன் மற்றும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களின் பெயரில் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார். அதில் பூல் ஏ மற்றும் பூல் டி என்று சொத்துக்களை வகைப்படுத்தியிருப்பதாகவும் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டுகளை ஏலம் விட்டு பணமாக கொடுக்கலாம் என்றும் கூறி வழக்கை இழுத்தடிக்கவே நீதிமன்றத்தில் நியோமேக்ஸால் முன்மொழியப்பட்டது. இவர்களா நமக்கு தீர்வு தருவார்கள்? மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டான்பிட் ஆக்ட் 5A படி சமரச திட்டங்களில் பணம் வேண்டும் என்பவர்களுக்கு பணமாகவும் இடம் வேண்டும் என்பவர்களுக்கு இடமாகவும் கொடுக்கலாம் என்ற கருத்துடன் நகர்த்தி சென்ற இந்த வழக்கை 8/1/2026 விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அரசு வழக்கறிஞர் அவர்கள் 5/1/2026 குற்றவாளிகள், அதாவது நியோமேக்ஸ் தரப்பில் வழக்கறிஞர் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டுகளை ஏலம் விட ஏற்பாடு செய்யலாம் என்று முன்மொழிந்ததாலும் சொத்துக்களை ஏலம் விடும் நடைமுறையில் பட் சட்டம் மற்றும் டான்பிட் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட நடைமுறைகளையும் நிலையான செயல்பாட்டு விதிமுறைகளையும், அதாவது SOP பின்பற்றியே கோரப்பட்ட முன்மொழிவை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்திய போது வேறு எவரும் எதிர்வாதிடமோ அதில் உள்ள சிக்கல்களை எடுத்துச் சொல்ல முன்வராத காரணத்தாலோ மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வேறு வழியில்லாமலே அரைகுறை மனதுடனே சரியாக வருமா என்று இறுதியில் பார்ப்போம் என்ற நிலையில் மின் ஏலத்திற்கு MSTC என்ற அரசு மென்பொருளை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கருதுகின்றார்கள்.